அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயில் முருகனை தரிசிக்கும் ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோ காட்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டும் போது மயில் முருகனை வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்று நிறைய பேருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருக்குது. முருகன் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டுமே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பல வருடங்களாக முருகப்பெருமானை வழிபட்டு எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பின்தொடர்கின்றது என்று கவலைப்படுபவர்கள் சிலர் பேர் முருகனை கும்பிட்டு நம்பிக்கை இழந்து முருகப்பெருமான் வழிபாட்டையே கைவிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. ரொம்ப தவறான விஷயம். முருகப்பெருமானை கும்பிட்டு உங்களுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்றால் அந்த சோதனைக்கு பின்பு உங்களுக்கு ஒரு சாதனை காத்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம். பக்தர்கள் முருகன் சோதிப்பான், ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டார். நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்ற எளிமையான ஒரு முருகன் வழிபாடு தான் இந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் சம்காரத்தை முடித்து சாந்தி அடைந்து திருக்கல்யாணத்தையும் செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். வள்ளி தெய்வானையுடன் மனமுடிந்து சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலையும் நாம் முருகப்பெருமானை வழிபடலாம். அந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம விரதமிருந்து வழிபட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. கடன் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்க இந்த சம்காரம் முடிந்த பிறகு நாம் முருகப்பெருமானை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் இது அப்படியல்ல. சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதுதான் சரியான உச்சரிப்பு. அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு கருப்பை நிறையும் என்பது சொல்லப்படுது. குழந்தை பேறு உண்டாகும் என்பது நியதி. இப்படி குழந்தை பாக்கியத்தையும் சொந்த வீடு அமையும் யோகத்தையும் கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு 6 விளக்கு ஏற்றி வழிபடுவதாலும் கிடைக்கும் பலன்கள் நிறையவே இருக்கு. அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு 6 விளக்கு ஏற்றி வழிபடுவதால் 6 முகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வது நம்முடைய வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை. கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டியில் விரதம் இருந்து 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம். இந்த நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைகளுக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். சஷ்டி நாட்களில் மட்டுமல்ல, பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகழ் பாடி கந்த சஷ்டி கவசம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பேறு உண்டாக என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனின் படத்தை வைத்து அவருக்கு 6 விதமான நெய்வேத்தியம் படைத்து 6 புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். சொந்த வீடு கட்டுகின்ற ஆசை வேண்டுமென்ற இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதமிருந்து வழிபடலாம். செவ்வாய் காரத்துவம் பெற்ற வீடு, எனவே அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகனுக்கு 6 விளக்குகள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும். சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளையும் அவருடைய படம் நிச்சயம் இருக்கும். அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய 6 விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்தால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய 2 திதிகளில் முருகனை வழிபட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும். கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு பழனி முருகன் என்றால் விருப்பம். அறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கக்கூடிய நவபாசான சிலைக்கு நாம் விரதமிருந்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டு வர நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். முருகு என்று சொல்லுக்கு அழியாத அழகு, குன்றாத இளமை, இயற்கை மனமும் எல்லா பெயர்களிலும்
கடவுள் தன்மை உண்டு என பல பெருகள் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோல் உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகன் வழிபாடு. முருகன் குறிஞ்சி நில கடவுள். மலையையும் மலை சார்ந்த இடங்களில் கடவுள் முருகன். இதனால் முருகனை குறிஞ்சி கிழவன் என்றும் மலை கிழவோன் என்றும் தமிழ் நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. மனித இனம் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி. இதனால் நாம் முருகப்பெருமான வழிபட குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடாக தொடங்குகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு. முருகன் தமிழ் கடவுள். முருகனையே தமிழ் மொழியின் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்துகிறார் என்பது வரலாறு. மேலும் சிவபிரானுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபதேசித்தார். தமிழின் மெய்வெழுத்து 18 தன்னுடைய கண்களாலும் தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் விளங்கும் எழுத்துக்கள் 6 முகங்களாகவும் தனிநிலை எனப்படும் ஆயுதமாகவும் ஒப்புரவற்று திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகன் தமிழின் வடிவமாக விளங்குகிறார். ஞானமே உடலாகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என முக்சக்திகள் 3 கண்களாகவும் இப்பெரிய உலகமே கோவிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனி சுடர் திகழ்பவர் முருகன். அவருடைய 6 முகங்களில் உலகுக்கு ஒளியையும் ஆன்மாக்களுக்கு அழியாத பேரின்ப ஒளியையும் தருவது ஒரு முகம். ஆன்மாக்களுக்கு எல்லாம் அவற்றின் வினைகளை போக்கிக் கொண்டு வரங்களை அளிப்பது ஒரு முகம். வேள்விகளுக்கு வேத ஆகம சடங்குகள் இவற்றை ஐயமின்றி பெற்றுத்தரும் ஒரு முகம். முனிவர்களுக்கு நூற்பொருளை விளங்குவது ஒரு முகம். நேசமுடன் போகம் துகுரும் வள்ளி தெய்வானை அம்மையாருக்கு மோகம் தருவது ஒரு முகம். அசுரரை அழித்து கேள்வி செய்கின்றது ஒரு முகம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் 100,000 சூரியன்கள் ஒரே காலத்தில் ஒளி வீசுவது போன்று பேரழகு வாழ்ந்த தெய்வீக வடிவம் கொண்டவன் முருகன். முருகன் ஒரு தொகுப்பு தெய்வம். முருகனை வணங்கினால் கடவுளை வணங்கி அடையும் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகி சிவபிரானுக்கு உமாதேவியும் தம்பியை போற்றுதலால் சகோதரனாகிய விநாயகருக்கும் மருமகனை வழிபடுவதால் மகனாகிய திருமாலும் தலைவனை வணங்குவதால் தேவரும் முனிவர் ஆகிய அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைவார். எனவே முருகன் வழிபாடு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு வழிபாடு. முருகன் தன் அடியவர் வேண்டும் நலன்களை எல்லாம் அவர்கள் வேண்டியவாறு விரும்பி கொடுத்தருளும் பெருந்தன்மை படைத்தவர். அவர் தன் உள்ளத்தை கவரும் பண்புடையான் என்றும் உணர்த்தும் முருகனை அடைவதால் அவன் நம் காமத்தின் போக்குவான் என்பதும் துன்பத்தை அளிப்பான் என்பதும் பொருள். முருகனை அன்புடன் வழிபட்டு முருகா முருகா என்று நாம் வழிபட்டு வருவனால் நம்மளுக்கு குறையாத செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. முறையாக நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் உருவத்தை சுமார் 20 வினாடியே பாருங்கள். 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு இதனை கற்பனை செய்து கொள்ளுங்கள். மலர்ந்த தாமரை பூ இது உங்கள் இதயத்தில் இருக்கிறது. அந்த பூவில் முருகனின் திருப்பாதங்கள், இவற்றில் சிலம்பு தண்டை போன்ற ஆபரணங்கள் அணிந்திருப்பதால் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2 கைகளின் தத்துவம், ஒரு கை பாரமாத்த இறைவன், இன்னொரு கை ஆன்மா உயிர், இவை இணைந்திருப்ப முருகப்பெருமானாக போற்றி நாம் வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தீரும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் சஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக முருகன் வழிபாடு மிக எளிமையான வழிபாட்டு முறையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.